கேசு எங்க கிட்ட நாங்கெல்லாம் மத்த கேசு எங்க கிட்ட வாய பண்ணப்பா உங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் சேனல். நீங்கள் ப்ரீவில் பார்த்துருப்பீங்க. ப்ரீவில் பார்த்து தரமான சம்பவமான வீடியோ இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சு பாட்டு எடிட் பண்ணுறது நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி பார்த்தா எப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண முடியும். அது எப்படி எடிட் பண்ணுறது அவங்க ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ ஷேர் பண்ணி தரணும் அவட மறக்காம என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க நீங்கள் ப்ரீவில் பார்த்து வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ பண்ணுறது CapCut அப்படின்ற அப்ளிகேஷன் தேவைப்படுது. இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேஸில் இந்த ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி வாங்க நம்ம வீடியோவில் பார்த்தா போயிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஒரு 22 செகண்ட்ஸ் பார்த்தா ஒரு வீடியோ இருக்கும், சின்ன ஒரு கிளிப் வீடியோ. ஓகேங்களா, அந்த கிளிப் வீடியோ பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, அது பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஜஸ்ட் அதுலேயே பார்த்தா ஆடியோ இருக்கும், ஜஸ்ட் இது மாதிரி லிரிக்ஸ்க்கான வீடியோவும் இருக்கும். ஓகேங்களா, 22 செகண்ட்ஸ் இருக்கும். ஓகே, 22 செகண்ட்ஸ் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் 22 செகண்ட் 27 செகண்ட் 27.6 செகண்ட் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி அந்த 27 செகண்ட் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட்டு பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேட்டில் இந்த வீடியோ பார்த்தா 22 செகண்ட்ஸ் பார்த்தா வீடியோ பார்த்தா கிடைச்சிடும். சிம்பிளாக பார்த்தா எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா நம்ம பார்த்தா நம்ம கொடுக்குற டெலிகிராம் கொடுக்குற வீடியோஸ் இல்லை ப்ரீசெட் லிங்க்லாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஆல்ரெடி வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தா அது கீழே இன்னொரு சேனல் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு எப்படி நான் ப்ரீசெட்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோ பார்த்தா எடிட் பண்ணி நானே வச்சிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்த அந்த 22 செகண்ட் வீடியோ பார்த்தா 27 வீடியோ பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துட்டு ஜஸ்ட் 22 செகண்ட் பார்த்தா வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் CapCut பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. CapCut ஓப்பன் பண்ணி பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த 22 செகண்ட் 27 ஓகேங்களா, அந்த 27 வீடியோ கிளிக் பண்ணிட்டு இந்த எஸ்டி கொடுத்துட்டு ஆட் இருக்கும். அந்த ஆட்ன்றது பார்த்தா கொடுத்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அதுலன்னு சொல்லி பார்க்கலாம். லிரிக்ஸ் இருக்கும். ஓகே, லிரிக்ஸ் கரெக்டாக முடிஞ்சு பாருங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுங்க. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தோன்னா ஓகேங்களா நான் செலக்ட் பண்ணிட்டு வைக்கிறேன். லிரிக்ஸ் பார்த்தா முடியும். ஓகேங்களா, லிரிக்ஸ் எண்ட் ஆன உடனே பார்த்தோன்னா நான் தான் அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணோம். சரி, எப்படி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்புறம் கரெக்டாக 3 செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணோம். ஓகேங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஆட் பண்ணி பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் கீழே உங்களுக்கு ஓவர் லேயர் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர் லேயர் இருக்கும். அதான் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா யாரோ சேட் பண்ணி எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணி மேலே கீழே ஹெச்டி கொடுத்துட்டு ஆட் இருக்கலாம். அந்த ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா ஆட் ஆகிடும். ஆட் ஆகினா அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அது லாங்காக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி கரெக்டாக 3 செகண்ட்ஸ் ஓகேங்களா. இது மாதிரி அந்த ஃபோட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா கரெக்டாக 3 செகண்ட் பார்த்தா வச்சிங்க. 3 செகண்ட்ஸ் ஓகேங்களா வச்சாச்சு. திருப்பியும் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி ஓவர்லே இருக்கும். அம்மா கிளிக் பண்ணிட்டு ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு அதே போல் இன்னொரு 3 செகண்ட் இன்னொரு ஃபோட்டோ ஓகேங்களா. இதே போல் இன்னொரு 3 செகண்ட் இன்னொரு 3 செகண்ட் சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக 1 2 3 4 5 6 இமேஜ் ஓகேங்களா. இதே போல் 1 by 1 உங்களோட இமேஜ் 6 இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண இமேஜில் நம்ம எஃபர்ட் ஆட் பண்ண வரும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தலாம். அது பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் CapCut ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சர்வர் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ஆப்பில் போய் நீங்கள் கனெக்ட் பண்ண மட்டும்தான் நீங்கள் CapCut அப்ளிகேஷன் எஃபர்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அந்த ஆப்புக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, சரிவாங்க எப்படி ஆட் பண்ணுறது ஜஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சு பாருங்க. இது எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் ஆகும். அதை மாதிரி கிளிக் பண்ணால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு அனிமேஷன் பார்த்தா போட்டுங்க. இந்த அனிமேஷன் நேம் பார்த்தோன்னா CROOSS ஓப்பன் ஓகேங்களா, க்ரோஸ் ஓப்பன் இருக்கும். அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த எஃபெக்ட் மேலே சர்ச் ஆப்ஷன் பார்த்தீங்களா, சர்ச் ஆப்ஷன் போயிட்டு CROOS க்ரோஸ் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் ஆப்ஷன் இந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தா வந்துடும். வந்தோடனே பார்த்து இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எஃபெக்ட் பார்த்தா பக்காவாக பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோட்டோ செட் ஆகிடும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணீங்க. ரெண்டாவது இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜுக்கு பார்த்தோன்னா ஜூம் 1 அப்படின்ற ஒரு அனிமேஷன் பார்த்து ஆட் பண்ணீங்க. உங்களுக்கு வரல அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷனுக்கும் சர்ச் பண்ணி எடுத்துங்க. ஓகே, கொடுத்து டிக்குன்னு கொடுத்துங்க. லாஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தா தேர்ட் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி அனிமேஷன்றதை கிளிக் பண்ணிடுங்க. அனிமேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேக் எனிவே அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கும். ஓகே, ஷேக் எனிவேன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. ஓகேங்களா, இது நல்லா இருக்கும். ஷேக் எனிவே கொடுத்துட்டு டிக் அப்படின்றது கொடுத்துருங்க. ஓகேங்களா, மூணாவது இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இமேஜ் கிளிக் பண்ணி அனிமேஷன் அப்படின்றது பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு ஒரு பார்த்தா தரமான அனிமேஷன் பார்த்தா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 1 by 1 கீழே பார்த்தீங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, இந்த ஒரு அனிமேஷன் ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு இல்லை நான் சொல்கிற எஃபெக்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் இதில் எந்த எஃபெக்ட் பார்த்தா யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரி வேணா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பார்த்தா நீங்கள் கரெக்டாக போட்டுங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5th ஓகேங்களா 5th மேலே கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் அப்படின்றது பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் பார்த்தா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஓப்பன் அனிமேஷன் ஓகேங்களா ஜூம் இன் அவுட் இந்த அனிமேஷன் பார்த்தா ஆட் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஓகேங்களா லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் ஓகேங்களா. லாஸ்ட் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் அனிமேஷனில் போயிட்டு பார்த்தா இந்த அனிமேஷன் நேம் பார்த்தீங்கன்னா UNMELTING அப்படின்ற அனிமேஷன். இந்த அனிமேஷன் வேணால் சர்ச் பண்ணி எடுத்து இந்த அனிமேஷன் பார்த்தா கொடுத்துங்க ஓகேங்களா. ஒரு 4 இமேஜுக்கான எஃபெக்ட் சொல்லியிருப்பேன், இது 2 இமேஜ் சொல்லியிருக்க மாட்டேன். அது உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் பார்த்தா ஆட் பண்ணா பண்ணிவிடுங்க ஓகேங்களா. முடிச்சுட்டு பார்த்தோன்னா எப்படி மொபைல் சேவ் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோன்னா மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 minutes பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆகி பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோ முடிச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நியூ பஸ் ஸ்டாண்ட் வைக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.